இப்பொழுது ஆவிக்குரிய காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆதிகாலம் முதற்கொண்டு தேவாலயம் தான் பெரிதாக கருதினார்கள். உண்மை. இந்நாள் வரைக்கும் தேவாலயம் தான் பெரிதாக கருதுகிறோம். சிறிதான ஒரு ஆலயத்தை அற்பமா எண்ணுகிறது உண்டு. ஒரு கூடாரத்தை பார்க்கும்போது அற்பமா எண்ணுகிறது உண்டு. எங்கு தேவன் வாசம் பண்ணுகிறார்? வானம் எனக்கு சிம்மாசனம், பூமி எனக்கு வாழப்படி, எப்படிப்பட்ட ஆலயத்தில் கட்டுவீர்கள் என்று சொல்லும் போது அப்படியானால் அவர் வேறொரு கருத்து ஒரு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அப்படியானால் எங்க அவர் தங்கி வாசம் பண்ண போகிறார்? பவுல் மூலமா பார்க்கிறோம், நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. இப்போது நாம் பார்ப்போம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இப்போ தேவன் ஆவியா இருக்கிறார். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? அறியாத ஒரு காரியம், நாம் மாம்சத்தில் இருப்போமானால் அறியோம். நாம் மாம்சத்தில் இருக்கிறோம். தேவன் ஆவியா இருக்கிறார் என்பதை நாம் பார்த்ததில்லை. தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்டதுண்டோ என்று உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். தேவன் பேசுற சத்தத்தை கேட்டிருக்கிறீங்களா? ஐயா சொல்லுங்க. கர்த்தரோட பேசுற சத்தத்தை கேட்டீங்களா? அப்பனா கேட்டதில்லை. உங்களை ஒன்று நான் கேட்கிறேன், தரிசனம் கண்டிருக்கிறீர்களா? தரிசனம் என்பது ஒன்று உண்டு. கண்களை மூடி ஜெபிக்கும் போது வெளிப்படுத்தப்படும். அது தரிசனமாகும். சொப்பனங்களிலே கர்த்தர் பேசுவார், பேசுகிறபடியே நடக்கும். அப்பொழுது தேவனுடைய வெளிப்பாடாக அது கருதப்படும். இந்த கிருபையெல்லாம் நாம் அடைந்திருப்போம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை துவங்கி இருக்கிறோம். ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறவராய் இருப்பார். உங்களில் வாசமாய் இருக்கிறாரா என்ற கேள்வியோடு நான் இருந்தாலும் செய்தி சொல்ல வேண்டுமே என்ற எண்ணத்தோடு நான் சொல்ல தொடர விரும்புகிறேன். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? தேவனுடைய ஆவியான உங்களுக்குள் வாசமா இருக்கிறார் என்பதை அறியாதிருக்கிறீர்களா? வெறும் கட்டடத்தை பார்க்கிறது அல்ல தேவாலயம். வெறும் கட்டடத்தில் அல்ல, அவர் உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார். உங்களுக்குள்ளே பேசுகிறார், உங்களுக்குள்ளே உணர்த்துகிறார், உங்களுக்குள்ளே வழிநடத்துகிற தேவாவியானவர் இருக்கிறார் என்பதை சொல்ல வருவதற்காக தான் நான் வந்திருக்கிறேன். இங்க வருவதற்கு ஒரு மனம், ஐக்கியம், பயன்படுத்துவது எல்லாம் இங்கு வேறொரு காரியம் நடக்க வேண்டும். ஆனால் தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள வந்து வேறொரு காரியம் நடக்க வேண்டும். அதுதான் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இதிலேயே நாம் உண்மையில்லாவிட்டால் தேவன் சமூகத்துல கர்த்தரை மைப்படுத்தாம, ஆராதிக்காம, தோது கொள்ளாம, மைப்படுத்தாம போவோம்னா கர்த்தர் கூட எப்படி வருவான்னு எதிர்பார்க்க கேட்கிறேன். எப்படி வர முடியும்? எப்படி வர முடியும்? எப்படி தேவன் வீட்டில் வரணும்ன்ற, எப்படி வாழ்க்கையில் வரணும்னு சொல்றீங்க? அவர் அசட்டை பண்ணுகிறவர்கள் அவர் அசட்டை பண்ணுவார் அல்லவா? அவர் கனவீனம் பண்ணுகிறவர்கள் கர்த்தர் கனவீனம் பண்ணுவார் அல்லவா? எப்படி ஐயா? நம் மாம்சப்படி வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்து வர வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும், அவர் நம்மோடு கூட தங்கி வாசம் பண்ண வேண்டும். அப்படிதான் நீங்க எதிர்பார்ப்பீங்க. தேவன் இருப்பார், நமக்கு ரட்சிப்பு இருக்கும். தேவன் நம்மோடு கொடுப்பாரானா பயம் இருக்காது. தேவன் நம்மோடு கூட இருப்பாரானா சில நோய்கள், வியாதி விடுதலை பெறலாம், சந்தோஷமா இருக்கு. அதுதான் ரட்சிப்பு. அல்லேலூயா. அப்ப அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எப்படி உங்க வாழ்க்கையில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? மாம்சத்தின்படி நாம் கூடி இருப்போமானால், கூடி வருவோமானால் நீங்கள் ஒன்றும் காண முடியாது. ஆவிக்குரிய உபதேசம் உங்களுக்கு பைத்தியமா தோன்றும், வெறுப்பா இருக்கும், கடினமா தோன்றும். நீங்கள் கர்த்தர் பிள்ளைகளா இருந்தால், கர்த்தர் ஆவியானவர் உங்களை வழிநடத்துகிறவராக இருப்பாரானால், உங்களுக்குள்ள வருகிற ஒவ்வொரு வார்த்தை உங்களுக்கு சிச்சா தோணுமானால் நீங்கள் மனம் திரும்பிக் கொண்டே இருப்பீர்கள். ஒவ்வொரு வார்த்தை உங்களுடைய இருதயத்தை மாற்றும். மாம்சத்துக்குள் பிள்ளைகளாக இருக்க விரும்பி, உலகத்தில் செல்வந்தர்களாக ஐஸ்வரர்களாக வாழ வேண்டும் என்று விரும்பி நாங்கள் ஆண்டவரை தேடுகிறோம் என்று சொல்லுவீர்களானால் நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை உங்களுக்கு கடினமாக தோணும். அல்லேலூயா. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? நீங்கள் தான் அந்த ஆலயம். சொல்லுங்க, நீங்கள் தான் அந்த ஆலயம். அது பரிசுத்தமாய் இருக்கிறது என்று பவுல் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். நீங்க தான் ஆலயம்.
அது பரிசுத்தமா இருக்கிறது. அப்படி நம்முடைய எண்ணம் என்ன? நம்முடைய சரீரத்துக்கு குறித்த எண்ணம் என்ன? இது தேவாலயம், இது தேவன் தங்கி வாசம் பண்ணுகிறார் என்றால், வாசம் பண்ண போகிறார் என்றால் அது பரிசுத்தமா இருக்க வேண்டும் அல்லவா? அப்படி நீங்கள் எப்படி சரித்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? வெறும் ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுகிற விக்கிரகம் அல்லவர், அவர் பேசுகிறவர். அவர் உங்களிடத்தில் தங்கி வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அப்படியே நீங்கள் ஆலயமாய் மாற வேண்டும். நீங்கள் விக்கிரகத்தை வழிபடுகிறது போல தேவன் வழிபடுகிறது அல்ல. அது மாயமானம். அது பக்தியா இருக்கிறது போல அவர்கள் என்ன செய்வார்கள்? தொழுதுகொள்ள இப்படி அப்படியெல்லாம் செயல்படுவார்கள். அது பக்தி அல்ல, சரீர சடங்கு. அது பக்தியா இருக்கிறது ஆக்டிவ். பயப்படுகிற பயம் என்ன? பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமா ஜீவிப்பது தேவனுக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. ஆகவே நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது என்னவென்றால், தேவன் ஆவியா இருக்கிறார். தேவன் உங்களுக்குள்ளே அவர் வாசமா இருக்கிறார். நீங்கள் அறியாத இருக்கிறீர்களா? அந்த ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்ப ஆலயம் எப்படி இருக்குது? பரிசுத்தமா இருக்கிறதா? அன்பானவர்களே, இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறீங்களா? இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்றீங்களா? நான் தான் யாரு? தேவாலயம். தேவன் எனக்குள்ள தங்கி வாசம் பண்றாரு. இந்த ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது சொல்ற வார்த்தை ஏத்துக்கிறீங்களா? அப்ப ஏற்றுக்கொள்கிறது தான். நீங்க சொன்னபடியே தேவனுடைய ஆவி என்னில் வாசமா இருக்கிறார். சொல்லுங்க. நானே அவர் வாசம் பண்ணுகிற ஆலயம். என் சரீரம் பரிசுத்தமா இருக்கிறது, என் மனது சுத்தமா இருக்கிறது. சொல்ல முடியுமா? இதுதான் சர்ச்சை சுத்தம் பண்ணிட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு கதை காதை கட்டு பூவெல்லாம் ஜோடிச்சுட்டு நல்லா இருந்துச்சு சிஸ்டர். அது இல்லை, அது கட்டடத்தை நீ அலங்கரித்தாய், உன்னை நீ அலங்கரித்தாயா? சத்தியத்தில் உன்னை அலங்கரித்தாயா? பரிசுத்தத்தை நீ அலங்கரித்தாயா? நீ தேவனுடைய பிள்ளை சொல்றிய, தேவனுடைய மகள் சொல்றிய, தேவ மகன் சொல்றிய, எப்படி நீ பரிசுத்தமா இருக்கிறாய்? அல்லேலூயா. பார்த்து கேட்கிறேன், உனக்குள் தேவன் வரணும் விரும்புறியா இல்லையா? சொல்லு. தேவனோடு பேசணும் விரும்புறியா? மாட்டான். அப்படியானா நீ தான் தானே. அது பரிசுத்தமா இருக்கிறது. அப்ப பரிசுத்தமா இருக்கிறதா இல்லையா? அப்ப பரிசுத்தம் ஆகணுமா வேண்டாமா? நீ பரிசுத்தமா இருக்கிறியா? சொல்லுங்க. நானே பரிசுத்தமாயிடுறேன். சுத்தனி கடை கடை கடன் குளிக்க வச்சு ஊத்துனா கொஞ்சம் சுத்தமாயிடும். இன்னும் கொஞ்சம் ஊத்தணும்னா தோல் வேண்டிடுச்சுன்னா பரிசுத்தமாயிடும். அப்படி அல்ல பரிசுத்தம். இது வெளி வேஷன். வெள்ளை துணி போட்டுனா மகா பரிசுத்தம். ஒரு ஊழியக்காரர் ஒரு சகோதரர் சொன்னாரு, மகா பரிசுத்தம் வாழ்வான். இன்னும் கேட்டா அப்படியே வெள்ளை போட்டு இருக்கிறதுல அவன் மகா பரிசுத்தம் வாழ்ந்தார். ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள் மகா பரிசுத்தவான்கள். அப்படி மகா பரிசுத்தவான் இல்ல, கரைப்படாதவங்க மகா பரிசுத்தம் ஆக முடியாது. அப்ப திருமணமான நல்லா பாவீங்களா? பரிசுத்த வியாபம் சொல்லாத. அப்படி மேரேஜ் பண்ணாத. அப்படிதான்ல? அப்படியானா ஐயா புரியுதுங்களா? எங்கேயோ போய் வர மாதிரி இருக்கு பாஸ்டர். ஸ்ட்ரெயிட்டாக போயிடுங்க. சகை கதை சகை கதையே சொல்லி முடிச்சிடணும். சில பேர் அதனால கதை கேட்கறது ரொம்ப நல்லா இருக்கு. சில சமயங்களெல்லாம் கதை சொல்ற மாதிரி கேட்கணுமா பிரசங்கம். வந்தோமா போனோமா அதோட வீட்டுக்கு போயிட்டே இருக்கணும். அப்படி இல்லை யாரையும் பிரசங்கம். அல்லேலூயா. நீ ஏற்றுக்கொண்டிருந்தால் அதான் நான் கேட்கிறேன். நாங்க தான் தேவாலயம் சொன்னீங்களா? தேவன் உங்களோட தங்க வாசம் பண்றாரு சொல்லிட்டீங்களா? நிறைய பேர் அப்படித்தான் என் கூட கூட ஆண்டு வாசம் பண்றாரு, என் கூட கூட கர்த்தர் பேசுறாரு. இதான் அப்படியா பேசுவாரு? போக போக கேளுங்க, புரிஞ்சுக்குங்க. யார் பேசுறதுன்னு நீங்களே கண்டுபிடிச்சிருங்க. அல்லேலூயா. ஏற்றுக்கொண்டதா? நீங்கள் சொன்னபடி தேவனுடைய ஆவி என்னில் வாசமா இருக்கிறார். நானே அவர் வாசம் பண்ணுகிற ஆலயம். என் சரீரம் பரிசுத்தமா இருக்கிறது. சொல்லுங்க. அப்படின்னா விளக்கம் கொடுங்க.
என் சரீரம் பரிசுத்தமா இருக்கு, அது விளக்கத்தை நான் பார்க்கிறேன். பரிசுத்தமா இருக்குது. என் உடம்பெல்லாம் எப்படி இருக்குது? சுத்தமா இருக்குது. என் மனசு சுத்தமா இருக்குது. உள்ளம் புறமும் பரிசுத்தமா இருக்குது. சொல்ல முடியுமா? எனக்கு தெரியல, சொன்னாலும் எனக்கு சந்தோஷம் தான். சொல்லனாலும் மனசாட்சி நீ யாரா இருக்கிற? தேவன் உனக்கு வாசமா இருக்கிறாரு. அன்பானுங்களே, 1 யோவான் 1:8 என்ன சொல்றாரு பாருங்க. என் சரீரம் பரிசுத்தமா இருக்கிறது, என் மனது சுத்தமா இருக்கிறது. எல்லாம் சொல்ல முடியும், எல்லாரும் சொல்ல முடியும் இல்லைங்களா? சொல்றாங்க. நமக்கு பாவம் இல்லை என்போம். நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாய் இருக்கிறோம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என்ன சொல்றேன்னா, நம்மில் பாவம் இல்லை என்போமானால் அப்படின்னா நான் எந்த பாவம் செய்யல பாஸ்டர், ஆண்டவரே நான் எந்த தவறு செய்யல, நான் பரிசுத்தவான் ஆண்டவரே அப்படி சொல்லி ஜெபம் பண்ணீங்களா? ஆண்டு சொல்றது வந்து ஆண்டவரே நான் பரிசுத்தவான், என்கிட்ட எந்த பாவம் இல்லை, என்கிட்ட குற்றம் இல்லை ஆண்டவரே, நல்லா கரெக்டா இருக்கிறேன் சொல்லுவோமா? அப்படி சொல்வதற்கு ஏதோ இல்லாவிட்டால் வேதம் என்ன சொல்லும்? நம்மை நாமே பாவம் இல்லை என்போம், நம்மை நாமே வஞ்சிக்கலா இருக்கிறோம் என்று சொன்னால் போய் சொல்றா இருக்கிறோம். நம்மை நாமே சொல்லிக்கிறது நான் பரிசுத்தமா இருக்கிறேன், என் மனசு சுத்தமா இருக்குது, ஆண்டவருக்கு தான் தெரியும் மனசெல்லாம், இப்ப நம்மளே சொல்லிக்க வேண்டியதுதான். ஆனா இப்ப தெரியாது சிஸ்டர், பிரதர் முடிவு இந்த பொய் சொல்றவங்க ஏமாத்துறவங்க ஒரு நேரத்துல வெய்ய ஏமாந்தே போடுவாங்க, வெய்ய பொய்யவா ஆயிடுவாங்க. ஏன்னா பேசுறதுனால தான் பொய் 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 பொய். ஆகவே நமக்குள் தேவன் வாசமா இருக்கிறார் என்று நீங்கள் சொல்கிறது உண்டானா? தேவன் உங்களோடு கூட பேசுகிறார் என்று நீங்கள் சொல்கிறது உண்டானா? நீங்கள் உணர்த்தப்படுவதெல்லாம் உங்கள் பாவங்களை அறிக்கையிடுவீர்கள். நம்ம பாவம் இல்லை என்போமானால் வஞ்சிக்கலாய் நம்ம ஏமாத்திக்கிற மாதிரி. அப்ப உண்டென்று மனசாட்சிப்படி குத்தப்பட்டிருக்குமானால் நீங்கள் செய்ய வேண்டியதான பாவங்களை அறிக்கையிடுவோமானால் அவர் நம்மை சுத்திகரிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்ப யார்தான் சுத்திகரிக்கிறது? அவர்தான். அப்ப ஆவியா இருக்கிற தேவன் தமது வார்த்தையினாலே உங்களை சுத்தமாக்குகிறார், தமது ஆவியினாலே உங்களை கழுவி சுத்தமாக்குகிறார். அப்ப நாம் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பரிசுத்தமாகிறது யாரால தான்? அவராலே. அப்ப அவர் நமக்குள் வாசமா இருப்பார்கள், நீங்கள் பரிசுத்தமா இருப்பீர்கள், நீங்கள் சுத்தமா இருப்பீர்கள். நீங்க தேவாலயமா இருப்பீர்கள். எனக்குள்ள அதுதான் கவலை. நீங்கள் ஏன் இன்னும் டெடிகேட் பண்ணவில்லையா? இன்னும் நீங்கள் ஒப்பு கொடுக்கவில்லையா? டெடிகேட் பண்றதுன்னு ஒப்பு கொடுப்பது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே இந்த ஜெப வீட்டை நான் திறந்து வைக்கிறேன். யாருக்காக? கர்த்தருக்காக திறந்து வைக்கிறேன், கர்த்தர் மகிமைக்காக திறந்து வைக்கிறேன். அப்படிதான் டெடிகேட் பண்றாங்க. அப்படி நம்மளை ஒப்பு கொடுத்ததிலும் அர்ப்பணித்ததிலும் தேவன் நமக்குள் வந்து வாசம் செய்வதற்காக ஒப்பு கொடுக்கிறோம். அப்போ தேவன் வருவாரானால் நமக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் வெளியரங்கமாய் பேசும்போது கண்ணீர் விட்டு அழுது மனமாறுதலா இருப்போம். நம்மோடு பேசுறாரு, உணர்வு இருக்குதுங்களா? இதுதான் கிருபை, இதுதான் கிருபை. யார் கர்த்தர் பேசுறாரோ, யார் உணர்ந்து மன கசந்து அழறாரோ கிருபை பெற்றுக் கொள்கிறார்கள். இருதய கடினம் உள்ளவர்கள் மேலும் மேலும் தங்கள் இருதயங்களை கடினப்படுத்திக் கொள்கிறவர்களுக்கு என்ன நேரம் தெரியுமா? தேவ கோபம் வரும். நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கவா இருப்போம். நம்மில் பாவம் உண்டு என்று மனசாட்சி உணர்த்தப்படுவோமானால் நாம் அறிக்கையிட வேண்டியவளா இருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்க சரீரம் எப்படி இருக்கிறது? இருக்குதா? தாவீது சொல்றான், ஆண்டவரே என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் சொந்த பிரீதியாக இருப்பதாக. வாய் பேசுற வார்த்தை பிரியமா இருக்கணும், இதயம் சுத்தமா இருக்கணும்.
இல்லைண்ணா கத்திரத்தை தான் கொண்டு ஒப்படைக்கணும்ல. காயலங்கடி போனா தட்டி எடுக்கிற இடம் இல்லை அது. காயலங்கடிக்கு போறது என்ன கெடபல தட்டுறாங்க நீட்டை அடிச்சு கருமாவா கருமாவிட்ட போன தானே பண்றான். கருமானம் என்ன அங்க போய் தட்டினாதான் அந்த பாத்திரத்தை வணைய முடியும். அந்த மாதிரி உங்களை எதை அடிச்சு கிழிச்சு திருத்தல கத்தர் வார்த்தைதான் உன்னை திருத்தணும். பாச சொல்றாரு, பாசத்தான் சொல்லிட்டாரு, போடக்கூடாதுட்டாரு. பாச இல்ல கத்தர் பேசுறாரு வார்த்தை. அல்லேலூயா சொல்லுவீங்களா? குழந்தை என்னதான் அடிச்சா திட்டினா கூட அம்மா விட்டு போவாது. பாக்குறீங்களா? நீங்க தேவையில்லை கத்தர் பேசும்போது யாருக்கு போவாண்டவரே உமக்காக என் சேர்த்து கொடுக்குறேன், என் மனசை ஒப்பு கொடுக்குறேன். இதுதான் உனக்குள்ள வாசம் பண்ற நீ சொல்றதுக்கு. நிறைய பார்த்து போய் சிஸ்டர் சும்மா கத்தர் பேசுறாரு, கத்தர் நடத்துறாரு, இஷ்டத்துக்கும் ஆடுறது ஓடுறது ஓடுறது எல்லாம் நடக்கும். அது என்ன சொல்லுவேன் தெரியுமா? கத்து நான் எதை தப்பேன்னா அப்படியே எப்படி எனக்கு தெரியாத ஓட்டமெல்லாம் நான் சொல்றேன், உண்மையை சொல்றேன். எனக்கு தெரியாத அவன் வாழ்க்கையெல்லாம் காலம் வரும், புலமும் காலம் வரும், அழுவு காலம் வரும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற வார்த்தை, இன்றைக்கு நீ மனம் திரும்புவதற்கு, இப்படிப்பட்ட சத்தியம் உங்களுக்கு கிடைப்பதற்கு நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தர் வார்த்தை, இப்படிப்பட்ட வார்த்தை நமக்கு வருவது அவசியம். பேசலாம் சொல்றீங்களா? இந்த வார்த்தைக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்ப நாமே வஞ்சிக்கலா இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. அன்பானுங்களே, ஆதியில தேவன் ஆதாம் ஏவாளை கூப்பிட்டு விசாரித்தாராம். அவங்களுக்குள்ள இருந்த பாவம் உண்டு என்று மனசாட்சி குத்தப்பட்ட நிலைமையில ஓடி ஒழிச்சுக்கினாங்க. கூப்பிட்டாரா? ஆதாம் எங்க இருக்க கூப்பிட்டாரா? ஏவாள் கூப்பிட்டு விசாரிச்சாரா? சர்பத்தை கூப்பிட்டு விசாரிச்சாரா? அல்லேலூயா சொல்லுமா? அவங்க என்ன சொன்னாங்க? ஆதாம் கேட்டதுக்கு ஏவாள் சொன்னா, ஏவாள் கேட்டது சர்ப என்னை வஞ்சித்தது. இப்ப பாவம் இருக்குன்னு சொல்லுவாரா இல்லன்னு சொல்லுவாரா? சொல்லுங்க. இதுதான் சபையானது சொல்லணும். ஒவ்வொரு விசுவாசி சொல்லி ஆகணும். அது ஊழியக்காரனா இருந்தா கூட சரி, மறைக்கிறவனா பாழவே மாட்டான் அந்த ஊழியக்காரன். நான் உங்களை அறியன்னு சொல்லுவார். புரியுதுங்களா நண்பா? தங்களை தாளை ஏமாத்தி கொள்ற ஊழியக்காரங்க பரிசுத்தவா, மகா பரிசுத்தவா. அல்லேலூயா சொன்னா பெரிய காரணம் நான் வரட்டும், அது ஏரோப்ளேன் நான் வரட்டும், பாவம் சீக்கிரமா இருந்தா அவன் தேவாலயமாக எண்ணப்பட முடியாது. அவன்கிட்ட தேவன் வாசம் பண்ணுறது இல்லை. அவர் தூக்கத்தோடு எப்போ போயிட்டார் வெளியே. அல்லேலூயா. நீங்க நல்ல சத்தியத்துல வளருங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க சரீரம் கர்த்தருடையது, மறந்துடாத. தேவனால் உண்டான சரீரம் உன் தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கும் போது அவர் அறிந்திருக்கிறார். அவர் பார்வையில் உருவாயிருக்கிறார். அவருக்கு தெரியாத ஒன்றுமில்லை. நீ கர்த்தரை பணிந்து கொள்ளணும், நீ கர்த்தரை தோது கொள்ளணும், கர்த்தரை நீ சேவிக்கணும், கர்த்தரை நீ ஆராதிக்கணும். அப்பதான் நீ தேவனுடைய ஆலயமாகவா. எப்படி நீ தேவாலயமா மாற முடியும்? 10 லட்சத்துல தேவாலயத்தை கட்டணும் தேவன் எதிர்பார்க்கல, உன்னதான் எதிர்பார்க்க. நீதான் தேவாலயம் ஆகணும். சொல்லுங்க. 1 கோடி சர்ச்சு கட்டிட்டா வரமாட்டாரு. தாழ்மையுள்ள இருதயத்துல குடிக்கொள்கிறவர், பயத்தோடு நடுக்கத்தோடு அவர் சேர்க்கிறவர்கள் உள்ளத்தில் குடியிருக்கிறவர். ஆகவேதான் இப்படிப்பட்ட சத்தியத்துக்கு நாம் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? உங்கள் சரீரம் தேவனுடைய வீடா இருக்கிறது நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? அல்லேலூயா. அது பரிசுத்தமா இருக்கிறது என்பதை நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? தேவனுடைய சரீரமாகிய ஆலயம் இது பரிசுத்தமா இருக்க வேண்டும். இது யாருடையது? யார் வாசம் பண்றது? இந்த இருதயம் எப்போதும் இருக்கும்.
ஆண்டவர் இருக்கிறாரு, தேவன் இருக்கிறாரு. அப்படியானா எப்படி ஒரு சாதாரண ஒரு மனுஷன் கணவனோட பேசிட்டு இருக்கிறத போல உன் தேவனோட கூட தனிமை நேரத்துல பேசிட்டே இருக்கணும். அவர் உனக்குள்ள இருந்தா நீ பேசிட்டே இருப்ப, அவனோட பேசுகிறதா இருப்பார். அல்லேலூயா. எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாரு, எல்லாத்தையும் கத்து கொடுப்பாரு, மனதைரியத்தை சொல்லி கொடுப்பாரு. எதுக்காக ஓடி வராங்க? கவலைப்படாதீங்க சிஸ்டர், உங்களுக்கு கலங்க வேண்டாம், தைரியமா இரு, விசுவாசமா இரு, அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார் சொல்லும்போது அந்த வார்த்தை உன்னை எவ்வளவு தூரம் பலப்படுத்துகிறது, எவ்வளவு தூரம் உனக்கு தைரியத்தை கொடுக்கிறது. அப்ப அந்த ஆவியானவர் தானே பேசுகிறார். அவர் அந்த ஆவியானவர் தானே உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க பாஸ்ட் கொண்டு தான் நினைக்காத, உன்னை கொண்டு நடத்துகிறார். தான் பாஸ்ட் தான் அப்படியே அபிஷேகம் இறங்கிட்டு இருக்குது, பாஸ்டுக்குள்ள தான் அப்படியே வந்து நிறுத்துக்கிறாரு, கத்தி கோடாலெல்லாம் தூக்கி நிறுத்துக்கிறாரு. அப்படியெல்லாம் பார்க்காது, வெற்றிவார் போல இருக்குது. பாஸ்ட் பேசுறத பார்த்தா வெட்டுற மாதிரியே இருக்குது. அப்படியெல்லாம் பார்க்க யோசிக்கிறாரு, அப்படி பேசுறாரு, குத்திரவார் போல இருக்குது. உண்டான கொஞ்சம் நான் புத்தகத்துக்கு வெட்டுறதுக்கு நான் வரல, வார்த்தை அது கருக்குள்ளதா இருக்கிறது. உனையும் கணுக்கள் வெவ்வேறா பிரிக்கிறதா இருக்கிறது. நீ எங்க போய் ஒளிஞ்சுக்கினா கூட உன்னை கூப்பி விசாரிக்கிறதா எங்க இருக்கிறா? தேவரின் நீ தந்த ஸ்திரீயானவள் எனக்கு பழத்தை பறித்து கொடுத்தால் நான் புசித்தே பயந்து ஒழுந்து கொண்டே ஏவாள் கூப்பி விசாரிக்கிற. நீ என்ன செய்தா? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. ஓப்பனா சொல்லிட்டான். விசாரிக்கும் கர்த்தர் உண்டோ பேசுறாருன்னா ஓப்பனா சொல்லணும், வெளிப்படையா ஆண்டோட பேசணும். ஃபாதர்ல நான் சீட்டு எழுதி கொடுத்துட்டு ஃபாதர் நான் பாம்பன்ட்டு ஃபாதர் சீட்டு ஃபாதர் படிச்சு அவர் சந்தேகப்படுவார். அவங்க வீட்டுக்காரன் என்ன தப்பானால தெரியல, இவன் எது போய் ஃபாதர் கிட்ட சீட்டு எழுதி கொடுத்துருக்கான். அந்த மாதிரி சந்தேகப்படுத்து அவர் நான் ஃபாதர் அல்ல. என் கால் வந்து குசுகுசான்னு சொல்றதுக்கு நான் ஃபாதர் இல்ல, தேவனோட பேசுறது சொல்லி கொடுக்கலாம். உன் பாவத்தை தேவனுக்கு தெரியப்படுத்து. நான் உன் பாவத்தை போகிறதுக்கு நான் இயேசு அல்ல, என்னால முடியாது உன் பாவத்தை பார்க்கறதுக்கு. நான் பாவத்தை பார்க்கறதுக்கு நான் போராடிக்கிறேன், உன் பாவத்துக்கு நான் என்ன பண்றது? தேங்காவ மாங்காவ பாவத்தை போக்குறதுக்கு ஆள் வெட்டிடலாமா? பாவம் போக்குறதுக்கு வேற மார்க்கம் இல்லையா? பார்த்த இல்லப்பா. அப்ப என்னதான் செய்யணும்? உன் பாவங்களை அறிக்கையிடு, வெளிப்படையாவா. ஏவாளே என்ன செய்த? என்ன சபையை வஞ்சித்தது. புரியுதுங்களா? அப்ப யாருக்கு சொல்லணும்? இதான் அறிக்கை. தேவன் உன்னோட கூட பேசுறாருன்னா வெளிப்படையா அறிக்கையிடு. சில பேர் கர்த்தர் பேசினாலும் கடின வாழ்க்கை அப்படியே வாயை திறக்கிறது கிடையாது. அவன் என்ன நினைக்கிறேன்னா பாஸ் பேசுறாரு, நம்மளதான் குற்றப்படுத்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு மனநிலை. ஏன் வேத படிக்கல? வாசித்தாங்க. நீ வாசி, நீ கூட பேசுற பண்ணி ஏவாளே கூப்பிடு, நான் வேணான்னு சொல்ல, ஆதாமே கூப்பிடு, நான் வேணான்னு சொல்ல போறேன். அப்படியானா நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களுக்கு வாசமா இருக்கிறார் என்றும் அறிவீர்களா? தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நீங்க என்ன சொன்னீங்க? ஆமென் ஆமென், நாங்களே அந்த ஆலயம். ஆமென் ஆமென், தேவன் எங்களோடு கூட வாசமா இருக்கிறார். ஆமென் ஆமென், தேவன் எங்களோடு கூட பேசுகிறார். சொன்னீங்கல்ல? பேசுறாரா இல்லையா? நான் பேசுனா உங்களுக்குள்ள பேசுறாரா? அந்த வார்த்தை உங்களுக்குள்ள பேசுகிறது. இந்த வார்த்தை என்கிட்ட கதம் போட்டு வந்துச்சா? வந்துச்சு. இப்ப பேசுதா இல்லையா? இப்படி விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டா உனக்கு அதை ரட்சிப்பா முடியும். நான் பேசுறதா நினைச்சுனா எனக்கு இந்த அறிவே கிடையாது, இந்த வார்த்தை படி இந்த வார்த்தை அறிவே கிடையாது. நீங்க நான் எனக்கு தெரியவே தெரியாது. நான் எப்படி சொல்றேன்? ஆனால் வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் விரும்புகிறபடி அந்த வீடு பரிசுத்தமா இருக்கிறது. அப்ப தேவன் நான் என்ன எதிர்பார்க்கிறார்? பரிசுத்தம். சொல்லுங்க சிஸ்டர். பரிசுத்தம்.
10,000 பேர் எதிர்பார்க்கிறேன். ஆமென். நான் எங்க பார்த்தேன்? பரிசுத்தத்தை பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறேன். ஆமென். பரிசுத்தமாவதே எனக்கு விருப்பம்ன்றாரு. அல்லேலூயா. ஏன்னா உங்ககிட்ட நான் வந்து வாசம் பண்றேன். ஆமென். சொல்லுங்கய்யா. ஆமென். என்னப்பா வாயத்தை இருக்கலாம் மௌனமாயிட்டுக்கிற? அல்லேலூயா மேடம். நல்லா இருக்கு கதை போறது. நல்லா கேட்டுக்கிறாரு. வேற என்ன இல்ல அது? அல்லேலூயா. நல்லா வாயத்தை அல்லேலூயா சொல்லியா? அல்லேலூயா. சந்தோஷமா இல்லையா? ஆமென். ஆவாது. பொறுமையா மெதுவா தான் வரும் கொஞ்சம். பணியாரம் சொல்றாங்கன்னா சந்தோஷம் பாசம் குதிக்கான் நேற்றுக்கு. எனக்கு ஒண்ணு உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. அந்த மாதிரி எந்த பரவாயில்ல. கடும் பைத்தியமாகுது பாஸ்டர் நீங்க பேசுறது மாத்திரமேங்கிற மாதிரி இருக்குது. அப்படி இருந்தா நான் என்ன பண்றது? வார்த்தை அப்படிதான் இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் இதைதான் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்? நம்முடைய பாவங்களை அறிக்கையிடணும். ஆமென். நம்முடைய ஆமென். என்ன பாவம் 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 என்ன பாவம்? அப்படிப்பட்ட பாவம் செய்யறோம். நான் யாரையும் பார்க்கறதில்ல, யார்கிட்டயும் பேசுறதில்ல, அதான் பாவம்னு நினைச்சுக்கிறாங்க. இன்னும் எவ்வளோ பாவம் இருக்குது. ஆமென். சில பேர் அப்படித்தான். என் வீட்டுக்காரன் விட்டு வேற வீட்டுக்காரனை பார்க்கறதில்ல, என் வீட்டுக்காரரை விட்டு வேற வீட்டுக்காரன் அது மட்டும் இல்ல, இவ்வளோ பாவம் இருக்குது. ஆமென். பார்க்கறதில்ல, பேசுறதில்ல, நடக்கிறதில்ல, உடுக்கிறதில்ல, நீ பண்ற எல்லா ஆக்டிவ்லயும் பாவம் இருக்குது. ஆமென். இருக்குதா இல்லையா? ஆமென். இருக்குது. இருக்குதா இல்லையா? இருக்குது. அவங்க பரிசுத்தவான்கள் நம்மள. நான் பார்க்கதே இல்லை பாஸ்டர். யாரையும் பார்க்கறதுக்கு கண்ணை மூடிக்கிட்டு நான். ஹலோ. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. பாருங்க. அல்லேலூயா. யாரையும் பார்க்கறதில்ல. இப்போ நான் கப்புன்னு மூடிக்கிட்டு நான் கண்ணு. ரொம்ப ரசிக்கிறியே. அல்லேலூயா. இப்படி பார்க்கறாங்க. ஒருத்தருக்கு யார் போனா ஏன் அவரு ரசிப்பு அல்லேலூயா. ரொம்ப அழகா இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. பார்க்குற இடத்துல அப்படிதான் இருக்கிறாங்க. என்ன பண்ணுது? இஸ்திரி ஓடி போலாமான்னு இல்லையா? இப்படிதான் இருக்குது உலகத்துல. கர்த்தர் இருக்கிறாரு, பார்க்கிறாரு, பேசுறாங்க. பாஸ் சும்மா சொல்லி போறாங்க. சர்ச்சில் தான் அதெல்லாம். இங்க எங்க பாஸ் எங்க பார்க்கறாரு? நம்ம பார்க்கலாம். பாரு நல்லா ஊத்து பாரு. நல்லா பா. இன்னும் செல்போன் ஒன்று இருக்குது, ரகசியமா இருக்குது. செல்போன் அப்படியே பார்த்துனே கொஞ்சம் கழிச்சு பாத்து. ஐயா உன் இறுதி சுத்தமாகலன்னா, உன் சரீரம் பரிசுத்தமாகலன்னா தேவன் மட்டும் வரவே மாட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் பெரிய சீப் பாஸ்டர் டிஸ்டர்ப் பண்ணா கூட வர மாட்டார். அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. தேவன் உங்களுக்குள் வாசமா இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்கிருந்து வர உங்களுக்கு தைரியம்? ஆமென். எப்படி துணிகரமா பாவம் பண்ணுவ? ஆமென். எப்படி துணிகரமா நீ குடிக்கிற? ஆமென். எப்படி துணிகரமா இச்சோட உணர்த்திய பாக்குற? அல்லேலூயா. தேவன் மேல் கோபம் வரும். ஒரு தேவனுடைய ஆழத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கெடுப்பான். அல்லேலூயா. நீங்களே அந்த ஆலயம். ஆமென். தேவன் வாசமா இருந்தா அந்த ஆலயத்தில் கம்பீர சத்தம் இருக்கும். ஆமென். அந்த ஆலயத்தில் எப்போது துதிப்பாடல் இருக்கும். ஆமென். சந்தோஷம் நிறைந்திருக்கும். ஆமென். ஹalleluya. அல்லேலூயா. எப்படியா இருக்கு உன் இருதயம்? உன் சந்தோஷமா சரீரம் எப்படியா இருக்குது? சந்தோஷமா இருக்கு. பிரசுத்தமா இருக்கா? நீ ஹாப்பியா இருப்ப. ஆமென். அவர் உன்னோட நீ அவரோட கூட பேசிக்கொண்டே இரு. மகிழ்ச்சியா இருப்ப. ஆமென். இருக்கீங்களா? ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டா அவர் சுத்திகரிக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லு என்னன்னா சொல்லு. எதான் வெள்ளிக்கிழமை வந்தாங்க, வெளிப்படையா ஜெபம் பண்ண மாதிரி ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே சாத்தம் போ, பிசாசம் போ, இந்த ஆவியை அந்த ஆவியை இந்த ஆவியை பேச்சார ஆவியை வேதத்தின் ஆவியை போ ஓடு. ஆமென். அப்படி ஆயிட்டாங்க. வெளிப்படையா வந்துட்டாங்க. அல்லேலூயா. பாச திட்டுறதுக்குல்ல, ஆவியானவர் பேசுகிறார். பாச திட்டு நாங்க அப்பா பாரு என்ன திட்டிக்கிறாரு. ஆமென். யாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அடி சாத்தான போனாங்க பாரு. ஆமென். எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. அல்லேலூயா. யாரும் கண்டுபிடிச்சல. ஆமென். அது எனக்கு போதும். நல்லா அல்லேலூயா. பாஸ்தான் திட்டாரு, பாஸ்தான் திட்டு எப்ப பாரு நீ நான் ஏன் உன்னை திட்டு பாரு எனக்கு என்ன வரப்போது. ஆமென். நீ எப்போ தெளிவடைவியோ என்பதுதான். அல்லேலூயா. இப்ப நான் அறிக்கையிட்டா சுத்திகரிக்க வல்லவராக இருக்கிறார். இருக்கிறார். ஆமென். கூப்பிட்டு விசாரிக்கும் போது நாம் அவரோடு ஐக்கப்பட்டுள்ளோம் என்று சொல்லியும் அதான்
யோவான் நிருபத்தை சொல்ற 1:6 அவர் கூப்பிட்டு விசாரிக்கும் போது நாம் அவரோடு கூட ஐக்கியப்பட்டோம்னு சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தா சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களா இருப்போம். பாத்தீங்களா? கர்த்தர் பேசுற இஷ்டத்துக்கு நடக்கிறாங்க நிறைய விசுவாசிங்க. ஆவியானவர் பேசுறான்ட்டு ஊர் சுத்துது. கூட்டுக்காரர் கூப்பிட்டு எங்க போக தெரியுமா? சாவு கூட்டு போகுது, கல்யாணத்துக்கு கூட்டு போகுது. அப்போ ஆவியானவர் ஆலயத்துக்கு கூட்டு போறதுக்காக நடத்துறாத. இந்த சகோதரி என்ன பண்ண வீட்டுக்காரன இது வஞ்சிக்கப்பட்டது இல்லாம இதையும் இவனையும் வஞ்சிக்குது. வியாபாரம் மாதிரி வியாபாரத்தை புசித்தா ஆதாமுக்கு கொடுத்தான். இவனும் பட்சி போறது வீட்டுக்காரன் பட்சி கூட்டு போகுது. புரியுதா? யார் நடத்துறது? அதான் அந்நிய பாஷை பேசுற. அந்நிய பாஷையில ஏமாத்தாத. உன்னை ஏமாத்திருக்கு அந்த பாஷை. அந்த பாஷை வச்சுனே பெரிய நினைச்சுட்டு இருக்கிறது. பாஷை இல்லையா? அது வஞ்சிக்கப்பட்ட பாஷை. நீ வஞ்சிக்கிற ஆளோட பேசினிருக்கிற. நீ கர்த்தரோடு கூட பேசுகிறது உண்டானால் கர்த்தர் உன்னை கண்டித்து நடத்துவார். கண்டித்து நடத்துவார். உன்னை அறிக்கையிடும்படி செய்கிறவர். உன்னை சுத்திகரிக்கிறவரா இருப்பா. உன்னை பரிசுத்தப்படுத்தி மகிமையில சேர்த்துக் கொள்கிறவரா இருப்பா. அதுதான் ஆவியானவர். ஹல்லேலூயா. வேற ஆவியா உன்னை என்ன நடத்துது? பாவத்துல மாறுபாடுள்ள சந்ததிகளோட உணர்வு நோக்கத்துல ஓடிட்டே இருக்கிற பிரிச்சு போற. யார் நடத்துறது தெரியுமா? நீங்க ஆராய்ச்சி பாருங்க. யார் நடத்துறது நீங்களே கண்டுபிடிச்சுக்க. கூப்பிட்டு விசாரிக்கும்போது நாம் அவரோடு ஐக்கியப்பட்டது சொல்லும். அவர் எங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறார் சொல்லி இருள் நடக்கிறா இருந்தால் சத்தியப்படி நாம் பொய் சொல்கிறா இருப்போம். பொய் சொல்றாங்க நிறைய விசுவாசம் பிரதர். பொய் சொல்றாங்க தைரியமா. என்ன சொல்லிட்டா பாஸ் விட்டுருவாரு. கத்த விட மாட்டாரு. விடவே மாட்டாரு. எடுத்துட்டு வந்துட்டு தான் நான் பசங்க வாங்கி முடிக்கிறேன். இருக்கு 4 ஆத்து மக்கள் தான் கண்டினியூஸ் பண்ண நீ கூட போய்விடுறேன் நான். புரியுதுங்களா? உதாரணத்துக்கு எப்போ 4 ஆத்மா சொல்றதுக்கு கணக்கு நான் தான் போறதுன்னு அப்படியே வச்சுட்டு வர்றாரு. ஐயா தேவனோட வாசமா இருக்க விரும்புகிறீர்களா? தேவன் உங்களோடு இருக்க விரும்புகிறீர்களா? கர்த்தர் நம்மோடு இருந்தா நம் பட்சத்தில் விரோதமா இருப்போம். கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் எந்த சீவனி எந்த மாதிரி உன்னை சேதப்படுத்தாது. கர்த்தர் நம்மோடு இருந்தால் நம் விரோதமா ஏற்றி நிற்பவன் தேவன் நம்மோடு இருக்க வேண்டும் என்று ஏன் உனக்கு அந்த எண்ணம் இல்லை? தேவன் நமக்குள்ள வாசம் பண்ண வேண்டும். தேவன் நம்மோடு இருக்க வேண்டும். இது தயா தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கறது என்ன? வாசம் பண்ணா பாவங்களை அறிக்கடாமல் இருக்கிறோம். பாவங்களை அறிக்கடாமல் பாவங்களை அறிக்கட வேண்டும். உண்மையா அறிக்கையிட்டு விட்டு விட்டா நம்மை சுத்திகரிப்பதற்கு பாவத்தை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையிலவரா இருக்கிறார். எந்த பாவமா இருக்கட்டுங்க சொல்லுங்க. சில நேரங்கள்ல ஏதாவது தோஷமான வார்த்தை பேசிட்டு வச்சுன்னா பேசாம ஆகக்கூடாது. ஆண்டுகிட்ட அழுது ஒப்புடுக்கணும். ஆண்டவரே என்ன மன்னி ஆண்டவரே. நீங்க தோஷமான வார்த்தை பேசுனீங்க இன்னொருத்த அப்படியே திரும்ப பேசிடும். மன கஷ்டமாயிடும் உங்களுக்கு. அப்ப 2 பேரும் கட்ட வார்த்தையை பேசி 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 உலகத்தார் மாதிரி ஆயிடும். அப்புறம் அதோட பிரிண்ட் அப்புறம் பரவாயில்ல கத்தி சண்டையில போயிடும். கட்ட சண்டையில போயிடும். வாய் தான் வேண. சில பெண்கள் வந்து வாய் பார்த்து சுருக்கமா இருக்கணும். வாய் விட்டுறாங்க. அவங்க பலாம் 2 அடி கொடுத்துறாங்க. பிரச்சனை போய் முடியுது பிரதர். எல்லாத்துக்கும் காரணம் தான் சிறு நாக்காக நெருப்பு வாய் தான் வார்த்தை தான். எது வந்தாலும் நான் உண்மை அறிக்கைகளா இருக்க வேண்டிய வரப்போம். நம் பாவங்களை மறைக்கிறவன் பாடுபடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுக்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கையில கர்த்தர் பேசும்போதெல்லாம் அறிக்கையிடணும். அது பேசுறதா இருப்பா. அது எனக்குள்ள பேசுவார், உன்னுக்குள்ள பேசுவார், யார் மூலமாவும் பேசுவார். புரியுதுங்களா? சில பாவங்களை நாம் அறிக்கையிடாம விட்டு விடாமல் இருப்போம். அது வேற யாருக்கு ஒன்றும் பேசுவார். நீ அறிக்கிட்டு இருந்தா பேச போறது இல்ல.
நீ கேட்டு அவன் தோத்திரம் சொல்லி போயிருக்க. அல்லேலூயா. நீ அறிக்கையிடாம இருந்தா அவர் பேசும்போது உனக்கு தூக்கமாயிடும். ஆமென். நீ அறிக்கைட்டுறியா வச்சுக்கிறியா? ஆமென். அறிக்கையிடா. அறிக்கைட்டு சுத்தமா இருப்பாரு. அல்லேலூயா. நீ அறிக்கையிடாம இருப்பாயன்னா அவர் பேசும்போது அவன் தூக்கத்தோடு போயிடும். அல்லேலூயா. அறிக்கையிடு. வேற என்ன பாரமான காட்சி சொல்றாரு? அறிக்கையிடுவது நல்லது தானே. அதுதான் தன் பாவங்களை மறைக்கணும், வாழ்வடைய மாட்டான். அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடணும், இறக்க பெறுவான் வேலை சொல்றதை பார்க்கிறோம். எப்போது பயந்திருக்கிறவன் பாக்கியவான் என்று அடுத்த வசனத்தில் சொல்றதை பார்க்கிறோம். நீதிமொழி 28:14 கூட எப்போது பயந்திருக்கிறவன் பாக்கியவான். தன் இனத்தை கடினப்படுத்தினால் தீங்கு விழுவான். தவறு செய்து கண்டிக்கும் போது சில பேர் பார்க்கணும் அப்படி முகம் மாத்திட்டுங்க, சட்டா டப்பான்னு முகத்தை மாத்திடுறாங்க. அப்படின்னா கர்த்தர் பேசும்போதெல்லாம் கடினமாக கூடாது. சுத்தமாகும் போது கூப்பிட்டு விசாரிக்கிறான்னா நீ சுத்தமாவதற்கு அறிக்கணும். இந்த வாரம் முழுதும் நீ என்ன தப்பு செய்திருக்கலாம், அறியாமல் தவறு செய்திருக்கலாம், கர்த்தர் உணர்த்தி பேசுவாரானா நீ அறிக்கையிடுவது இன்னைக்கு நல்லது. அப்ப நம்ம அறிக்கையிடும் போது நம்மை சுத்திகரிக்க வல்லவராக இருக்கிறார். கண்டித்து உணர்த்தப்படுகிறது, சிக்ஷிக்கிறது, போதிக்கிறது நல்லது. வரவேற்கணும் நம்ம அதை. நேசிக்கிறீங்களா? நேசிக்கிறீங்களா அவரை? அந்த வார்த்தையை நேசிக்கிறீங்களா? அப்படியே நீங்க ஏற்றுக்கொள்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, சங்கீதத்துல தாவீது 119 விதமாக சொல்கிறார், கர்த்தாவே என்னை ஆராய்ந்து இருக்கிறேன். கர்த்தாவே என்னை ஆராய்ந்து உட்கார்ந்திருக்கும், என் எழுந்திருக்கிறது நினைவுகள் தூரத்திலிருந்து அருகில் நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன் என்று அறிக்கைட்டு ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆவியானவர் நமக்குள் தங்கி வாசமா இருப்பார். ஆனால் அவருக்கு எல்லாம் தெரியும். புரியுதுங்களா? சிம்சோனோட கூட ஆவியானவர் இருக்கிறார், தெரியல, அவர்கிட்ட பேசினாங்க. அவருக்கு தெரியாதா? தெரியும். அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது ஆவியானவர் இருக்கிறாரு. ஆனா யாரை பார்க்க ஊரான் மனைவி பார்க்கிறான். அப்ப ஆவியானவர் தெரியுமா தெரியாதா? தெரியும். இந்த உணர்வுள்ள மனுஷனான வாழணும். கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் பார்க்கிறாரு, கர்த்தர் விசாரிப்பாரு, கர்த்தர் சிட்சிப்பாரு. இது யாரும் உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? எனவேதான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்ன, நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். தேவன் உங்களுக்கு வாசமா இருக்கிறார். நீங்கள் அந்த ஆலயம், அந்த ஆலயம் பசுத்தமா இருக்க வேண்டும். கரைத்தலை முதலாளர்கள் இருக்குமானால் கண்டிப்பா அவர்களுக்கு போய் கோல் ஆக்கி கொள்ளுகிறார்கள். கண்டிப்பா ஏனென்றால் அவருடைய வீடு, இது அவருடைய ஆலயம். இயேசு கிறிஸ்து அதுதான் செய்தாரு. தேவனுடைய வீட்டுக்குள்ள வந்தாரு. இது கலக்குரிய ஆக்கிரமித்து ஜாட்டி முண்டு படி தோற்றினான். அப்படியே உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா அசுத்தங்களையும் அவர் நீக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களை கட்டிக்க அவருக்கு உரிமை உண்டு, அதிகாரம் உண்டு. அதிகாரம் உண்டு. நம்ம மேல அவர் அதிகாரம் செலுத்தவர். யாரும் நீ பாவங்களை மறைக்கணும் இருந்தால் வாழ மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு கொடுக்கிறவனை இறக்க பெறுவா. அப்படியானால் நாம் தான் நம்முடைய வாயின் வார்த்தைகளை நாம் ஒப்புரவாக வேண்டும். நம் சரீரங்களை அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நம்முடைய சரீரம் நான் உண்மையாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. சொல்லுங்க, கண்களை சுத்திகரியும், என் வாயின் வார்த்தைகளும் பிரிமாய் சுத்திகரியும் ஆண்டவரே. என் நடைகளில், என் உடைகளில் சுத்தம் பார்க்க வேண்டும். சுத்தம் என்ன உடையில இருக்கிறதா? சுத்தம் என்று சொன்னால் அதுல எந்த விதமான பாவத்தின் காட்சியா இருக்கக்கூடாது. பார்க்கும்போது இச்சிக்கிறவர்களா இருக்கக்கூடாது. சில பேர் உடை பார்த்து இச்சிக்கிறாங்க. பாத்துக்கிறீங்களா? வஸ்திரத்தினால தங்களை வேறொரு நிலைமைக்கு கொண்டு போறாங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு. அது தப்பா என்னால் சொல்றது
கூட அது முடியாதுதான். ஆமென். ஆனால் வேற வழியில சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஆமென். தங்கள் உடலுக்கு நல்ல வஸ்திரம் அவசியம். ஆமென். அழகான ஒரு வஸ்திரம் விரும்புகிறார்கள் என்று சொன்னால் நல்லது. ஆனால் வேறொரு சிந்தனையோடு பார்க்கக்கூடிய அளவுக்கு அது போகுமானால் அல்லேலூயா. அதே ஒரு ஆபத்தா முடிக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜாக்கிரதை. நீ உடுத்துற உடையிலே கூட பாவம் உண்டாகலாம். ஆமென். எதுவானா இருக்கட்டும். ஆமென். உனக்கு நல்லதா இருந்தா நல்லதா இருக்கட்டும். ஆமென். அது தவறு தெரிந்தா போடாத. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் மகனே இது வேண்டாம்னு சொல்றாரா? ஆமென். வேண்டாம்னு விட்டுடு. ஆமென். அதுதான் ஆவியானவர் பேசுகிறது. அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க கர்த்தர் பேசுவாருவாங்க. கர்த்தர் எங்க பேசுதுமா? கர்த்தர் பேசுவாருன்னா கர்த்தர் எப்படி பேசுவார்? வந்து ஏவாலே அப்படி கூப்பிடுவாரா? ஒவ்வொரு வார்த்தையிலும் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். உனக்குள்ள அவர் பேசுகிறவரா இருக்கிறார். ஆமென். பேசலாம். அல்லேலூயா. நான் சொல்றேன் அன்பானவர்களே, இந்த கடைசி காலத்துல இன்னைக்கு அநேகர் எப்படி இருக்கிறாங்க தெரியுங்களா? எப்படி நடத்திட்டு இருக்காங்க தெரியுங்களா? சோத்திரம். நாம் எப்படி வளர்கிறோம், எப்படி அறிந்திருக்கிறோம், தேவன் ஆவியா இருக்கிறார் என்றும் அவர் நம்மில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? எப்போது ஆகிலும் நான் அவருடைய ஆலயம் என்றும் அவர் தங்கி வாசம் பண்ணுகிற ஆலயமா இருக்கிறேன் என்றும் அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறது போல நானும் அவர் கேட்டபடி பரிசுத்தமான நடக்கையிலும் உடையிலும் எல்லாவற்றிலும் இருப்பேன் என்றும் எப்போதாக சொல்லியிருக்கிறீர்களா? அல்லேலூயா. இங்க பாருங்க. கவனிக்கிறீங்களா? ஆமென். எப்போதாக நான் தேவனுடைய ஆலயம் என்றும் ஆமென். தேவனுடைய ஆவியானவர் எனக்குள் வாசமா இருக்கிறார் என்றும் அவர் என்னில் பரிசுத்தமாக இருக்க விரும்புகிறார் என்றும் ஆமென். ஆகையால் ஆமென். அதற்கேற்றபடி அதுக்கேற்றபடி என் வஸ்திரத்திலும் என் வஸ்திரத்திலும் என் நடையிலும் என் நடையிலும் என் உடையிலும் என் உடையிலும் என் பேச்சிலும் என் பேச்சிலும் என் பார்வையிலும் என் பார்வையிலும் பரிசுத்தமாக இருப்பேன் ஆசீர்வதிப்பேன் என்று என்று வாக்கு கொடுக்கிறாயா? வாக்கு கொடுக்கிறேன். நீங்க என்ன சொல்லுங்க? வாக்கு கொடுக்கிறேன். வீட்டுக்காரங்க சேர்ந்து வாரத்துக்கு மட்டும் வாக்கு கொடுப்பாங்க. ஆமென். அவரும் அப்படியே தான். இன்பத்திலும் துன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் வாழ்விலும் சாழ்விலும் எல்லாத்திலும் உனக்கு நான் ஏற்ற துணையா இருப்பேன். கிறிஸ்துக்குள்ள வேணாம், கிறிஸ்துவானாங்க. அப்ப கிறிஸ்து தான் நிரந்தரமான வாழ்க்கை. அல்லேலூயா. மனுஷன் மாம்சமான கொஞ்ச நாளைக்கு தான் இருப்பான் கூட. ஆமென். எப்பவுமே கூட இருக்கிறது இல்ல. கணவனாகட்டும் மனைவியாகட்டும் ஆமென். எப்போதும் அவர் தான் நம்ம எல்லாருக்குள்ள இருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த நம்பிக்கை நமக்குள்ள வரணும். ஆமென். அவர் நேசிக்கிறீர்களா? நேசிக்கிறேன். சொல்லுங்க. நேசிக்கிறேன். என் வீட்டுக்காரர் நேசிக்கிறது போல உண்மையை நேசிக்கிறேன் நான். ஆமென். சொல்லுமா? அல்லேலூயா. நேசிக்கிறேன் ஆண்டவரே. எப்படி? நேசிக்கிறோம். என் மனைவி நேசிக்கிற போல உங்களை நேசிக்கிறேன். இப்படி அங்க நேசிப்பது என்றால் எல்லாரும் நேசிக்கிறேன். எல்லாரையும் பார்க்கிறோம். நான் உம்மை அதிகமாக நேசிக்கிறேன். அல்லேலூயா. என் மனைவியை பார்க்கிறோம், என் கணவனை பார்க்கிறோம். உண்மையில் நான் அதிகமா அன்பு கூறுவேன். அல்லேலூயா. சொல்லுவீங்களா? பேசலாம். அல்லேலூயா. நீங்க தாயா தேவாலயம். அல்லேலூயா. கர்த்தர் தான் உங்களை நடத்துறாரு. அல்லேலூயா. அப்படியானால் ஆமென். இது பேசுகிற ஆலயமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆலயம் என்ன பண்ணுது? பேசுது. பேசுது. எங்களோட பேசுது. இந்த ஆலயம் பேசுகிறது. ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சிலர் இப்ப பாருங்க, உடையிலும் நடையிலும் எல்லாவற்றும் பரிசுத்தமாய் நடக்கிலும் உடையிலும் எல்லாவற்றிலும் நான் நரிக்கட்டதில் உண்மையா இருப்பேன். அல்லேலூயா. இருப்பீங்களா? ஆமென். நடக்கையிலும் உடையிலும் பரிசுத்தமா இருப்பேன். எல்லாவற்றிலும். ஆமென். ட்ரெஸ் போடும்போது பரிசுத்தம் என்று பார்க்கணும். இது பரிசுத்தமா பார்க்கணும். ஆமென். பாஸ்டர் அது போய் பரிசுத்தம் எப்படி பாஸ்டர் பார்க்கறது? அது துணி அதுல நான் பரிசுத்தம் பார்க்கறது. தகுதியான வஸ்திரம் உனக்கு தான். ஆமென். பிரியானவர்களுக்கு என்ன இருக்குதா? தகுதியான வஸ்திரம். ரெண்டு இடத்துல 3 இடத்துல எழுதுகிறாரு. ஸ்திரியானவள் பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது. படிச்சுக்கிறீங்களா பிரதர்? பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது
விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தினாலும் தேவ பக்தியுடன் சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு தங்களை நற்கிரிகளினால் அலங்கரிக்க வேண்டும். இது பெருசல்ல. மனசார ஆண்டவரை நேசிக்கிற அலங்கரிப்பு வேண்டும். ஒரு மனுஷனை அவனை அடைஞ்சிக்கிறதுக்கு இவ்வளவு அலங்கரிக்கும். அவன் என் பக்கம் வருவானா, என்னைய பாப்பானா, இதுக்கு ஒரு அலங்கரிக்கிறிய. உன் தேவனாகிய கர்த்தரை நேசிக்கிறாயா? அவருக்கு தகுதியான வஸ்திரம், அது பரிசுத்தமான வஸ்திரம். அவரே கொடுக்கிறார் அந்த சால்வை, நீதியின் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம். இது கரைபடைந்த வஸ்திரம். நான் தருகிறேன் உனக்கு பரிசுத்தமான ரட்சிப்பின் வஸ்திரம், ரத்தத்தால் துவைக்கப்பட்ட வஸ்திரம். ஹல்லேலூயா. ஐயா, இது சரீரம் தேவனுடையது, அது பரிசுத்தமா இருக்கிறது. நாம் யாரா இருக்கிறோம்? எப்போதாயிலும் நாம் இப்படி சொல்லுகிறோமா? நாம் அறிக்கையிட்டது உண்மையா இருப்பேன் என்று சொல்லுகிறோமா? நாம் அவருடைய சரீரம் என்று எபேசியர் 5:30 சொல்றாரு. நாம் அவருடைய சரீரம், அவருடைய சரீரத்தின் அவைகளாயும் அவருடைய மாம்சத்துக்கு அவருடைய எலும்புகளுக்கும் உரிமையா இருக்கிறோம் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். நீங்க சொல்லுங்களா? அவர் சொல்றாரு, அவர் சொல்லி போட்ட பாச பவுல் சொல்றாரா? பவுல் சொல்றாரு. பவுல் என்ன சொல்றாரு? நாம் அவருடைய சரீரமும் அவருடைய சரீரத்தின் அவைகளா இருக்கிறோம். அவர் சொல்றது நாங்க சொல்ல மாட்டோம். ஏன் சொன்னா நீங்க சொல்லி பார்க்கலாம். நாங்கள் அவருடைய சரீரம், அவருடைய சரீரத்தின் அவைகளாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரிமைகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. நாங்கள் அவருடைய ஆலயமா இருக்கிறோம். இப்போது நாங்கள் அவர் சரீரமும் அவர் சரீரத்தின் அவைகளா இருக்கிறோம். பெருமையா சொன்னேன். அதெல்லாம் அவர் என்னோடு, நான் அவரோடு இருக்கிறேன். சொல்லுங்க. குடிகாரனோடு இல்லை, அவரோடு இருக்கிறேன். அவர் என் மனவார், அவர் பரிசுத்தமானவர், அவர் என் நேசர், அவர் எனக்குள்ளவே இருக்கிறார். நான் அவர் கூட பேச வேண்டி போயா, அவர் கூட பேசுறேன். சித்தத்தாயா அன்பு, மனுஷன் அன்பெல்லாம் சும்மா மாற்றத்துக்கு தான் அன்பு காட்டுறாங்க. நம்ம மனசுக்குள்ள இருக்கிறாரு யாருக்கு தெரியல, ஆனா ஒருத்தருக்கு தெரியும், அவர் தான் தேவன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவரை நீங்க நேசிப்பீர்களா? அவர் உங்களுக்கு தங்க வாசமா இருக்க விரும்புகிறீர்களா? உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? அவருக்காக உங்களை அர்ப்பணிப்பீர்களா? அழிந்து போகிற மனுஷனுக்கு கொடுத்து நீங்க துக்கப்பட்டு இருக்கிறீங்களே, நைச்சியாடான்றாங்க. சகோதரி அப்படித்தாம்மா, நான் நல்லா வந்தேன், என்ன ஆயிஷ்பட்டான், அந்த ஆளு அடிச்சு ஆயிஷ்பட்டான். அப்படித்தானுங்களே, இன்னும் மனசுல வச்சுக்கிறாங்க. எனக்கு கெடுத்து நாச கேரவாத ஆகிட்டான், குச்சி ஆயிஷ்பட்டான். பாரு, பேசுது மனசு, பேசுது பாரு, அனுபவம் பேசுது, அனுபவம் தாசி. ஐயா, இந்த சரீரம் அவருடைய சரீரத்தின் அவைகளா இருக்கிறோம். சொல்லுங்க, யாரு சரீரம்? வீட்டுக்காருக்கு அதிகாரம் இருந்தா அதுக்கு மேல ஒரு வீட்டுக்காரர் இருக்கிறாரு, அவர் தான் இயேசு கிறிஸ்து. தைரியமா வரகட்டி போறாரு. அவர் வரதே இல்லைன்றாங்கப்பா, வரகட்டி போறாரு. நிம்மதி என் வீட்டுக்காரர் கூட வரதில்லை. பாஸ்ட் நேரத்துல நின்று போறாரு கம்பெனிலே, வரகட்டி போட்ட இயேசுநாதர் இருக்கிறாரு. ஜெபம் பண்ணு, நல்லா அவரோட பேசு. கர்த்தராவே ஸ்தோத்திரம். இருக்கிறோம், அவருடைய ஆலயமா இருக்கிறோம், அவருடைய சரீரமா இருக்கிறோம். அவர் எங்களோடு தான் இருக்கிறாரு, அவர் எங்களோடு தான் பேசுறாரு. கர்த்தராவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆகவேதான் எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால், ஆதியில ஒரு காரியம் ஒன்று நடந்தது. ஃபர்ஸ்ட் ஆதாம் ஏவாள
ஆதாமை உண்டு பண்ணி ஏவாளை துணையாக உண்டு பண்ணி கொண்டு வந்து நிறுத்தினாராம். ஏற்ற துணையை கொண்டு வந்து நிறுத்தினாராம். ஆதாம் பார்த்து என்ன சொல்றான், இவர் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறார். இப்போ உங்களை பார்த்து நான் கேட்கட்டும், நீங்கள் யாருடையவர்களாக இருக்கிறீர்கள்? அவருடைய சரீரத்தில் அவைகளாயும் எலும்புக்குரியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்கிறது உண்டானால் நீங்கள் அவருக்கு ஏற்ற துணை தானே? சொல்லுங்க. நீங்கள் அவருக்கு ஏற்ற துணை. எப்படி ஏற்ற துணைனா, அவர் பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறது போல இருக்கிறதுனால அவருக்கு ஏற்ற துணை மணவாட்டி சபை. பரிசுத்தமில்லாத சபை எப்படி ஏற்ற கொள்ளப்படும் சபையானது? எப்படி அவரோடு அந்த சபை போய் நிற்க போகுது? புரியுதுங்களா? எந்த சபையாகட்டும், எவ்வளவு பெரிய சபையாகட்டும், அவர் பரிசுத்தமா இருக்கிறது போல பரிசுத்த சபையும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். சரீரத்தில், நடக்கையில், உடையில், பாலில் எல்லாவற்றிலும் அவருக்கு ஏற்ற அலங்கரிப்பு இருக்க வேண்டும். யாருக்கு? அவர் பார்க்கிற பார்வையில் விலையேறப்பட்டவன்கிறார். நற்கிரிகளினாலும் அலங்கரிக்க வேண்டும். அல்லேலூயா. ஐயா, என்ன செய்வாங்க? நீங்கள் யாருடையவர்கள்? அவருடையவர்கள். அவர் மீட்கப்பட்டவர்கள். அவர் விரும்புகிறபடியே நீங்கள் உடுத்த வேண்டும், நடக்க வேண்டும், பரிசுத்தமா இருக்க வேண்டும். அப்படி இருந்தீர்களானால் அவர் உங்களோடு கூட இருப்பார். ஒரு பெண் துரோகம் செய்தால் அவள் மூக்கு போட்டு அவள் அடித்து உதைத்து ஏன் சிலர் வெற்றிய போட்டான். உண்டானால் நீ கர்த்தருக்கு பிரியமானவர் என்று எப்படி சொல்கிறீர்கள்? அவர் கேட்டபடி நடந்தா தானே நீ அவரோடு கூட இருப்பா, அவர் உன்னோடு கூட இருப்பா. அல்லேலூயா. தேவன் வேணுமா? அவர் விரும்புகிற பரிசுத்தம், அவர் விரும்புகிற பரிசுத்தம் ஒன்றுதான். உண்டாக்குற ஆளதான் விரும்புவாரு. அது என்று பாருங்க இருக்கலாம். உன்னுடைய பாரு என்ன பிரதர்? உண்டாக்குற ஆளா தான் விரும்புவாரு. அப்படி நீ பாக்குற அவருக்கு குண்டா பாக்குற, மெரிச்சா பாக்குற, கருப்பு சகப்ப பாக்குற, உன் மனசா பாக்குற. மனதியா ஒவ்வொருப்பையா பேசலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு ஏற்ற துணையா இருப்பார்கள். எனக்கு அன்பானவர்களே, அவர் உங்கள் சரீரத்தில் உங்களுக்குள் வாசமா இருக்கிறாரா? அதான் உங்களை பார்த்து கேட்கிறேன், மறுபடியும் கேட்கிறேன். அவர் உண்மையா நீங்கள் அவரை நேசிக்கிறது உண்டானால் அவர் உங்களுக்குள் வாசமா இருப்பார். நீ பரிசுத்தத்தை விரும்பி நடக்கையிலும் எல்லாவற்றிலும் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னார், அவர் உனக்குள் வாசமா இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்குள் வாசமா இருப்பார். வாசமா இருப்பார். வேணும் உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவைகள் என்று அறியீர்களா? அப்படி நாம் கிறிஸ்துவின் அவைகளை வேசி அவைகளை ஆக்கலாமா? சொல்லுங்க. எப்படி ஒருவன் என்னை திருமணம் செய்து கொண்ட பின்பு நான் அவருக்கு சொந்தமானவன் என்று தீர்மானிக்கப்பட்ட பின்பு, நிச்சயிக்கப்பட்ட பின்பு நான் வேறொருவனை கண்ணிட்டு ஏற்று பார்க்க கூடுமோ? அப்படியானால் அப்படி இருப்பேனால் நான் உபச்சாரம் எனப்படுவேன் அல்லவா? ஏசி என்று சொல்வார்கள் அல்லவா? அப்படி நான் உங்களை பார்த்து கேட்கட்டும், நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களாக இருந்தால் கிறிஸ்து உங்களுக்குள் வாசமா இருப்பாரே. அவர் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதால் அவர் உங்களுக்குள் தங்கி வாசமா இருப்பாரே. அவர் உங்களுக்குள் இருப்பாரானால் அவர் பரிசுத்தமா இருக்கிறது போல நீயும் இருப்பா. பரிசுத்த விரும்புறீங்களா? பரிசுத்த வேணுமா? ஒரு டப்பா இருக்குது, ஒரு டப்பா இருக்குது பரிசுத்தம். அப்படி போசனா பரிசுத்தமாயிடும். அப்படியா? இல்லையா? நீ நேசிக்கிற நேசிப்பு ஈரத்துல கொண்டு வர பாரு. அந்த நேசிப்பினால அவரே உன்னை பரிசுத்தமாக்குவார். நீ யாரானா உன்னை பரிசுத்தமாக்குவார். கொஞ்ச காலத்துக்கு பின்பு உன்னை பார்ப்பாங்க, அந்த பரிசுத்தத்தின் மகிமை பார்க்கும்போது கண்டே பிடிக்க முடியாது. அவர் அழகா இருப்ப,
ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் அழகு விரும்புறது பரிசுத்தம் தான். ஆமென். என் மனைவி விரும்புறது காரணம் என்ன? பரிசுத்தம். குணசாலியான ஸ்திரீ. ஆமென். அப்படிதானே? ஆமென். அந்த பரிசுத்தம் நல்ல நடக்கை தான் பரிசுத்தம். ஆமென். அவள் அழகுள்ளவளா இருந்த வேறொன்று விச்சிப்பானா அது பரிசுத்தம் உள்ளது என்று சொல்ல முடியாது. ஆமென். அந்த அழகை கூட நான் பலா நடிச்சுப்படல. ஆமென். ஐயோ அழகாக என்ன பண்றது, விட்டுக்கூடாது, அழகாக விட்டுக்கூடாதுல்ல. அழகாத ஒண்ணு நானே வெறுக்கிறேன்னு சொன்னாங்க. தேவன் நம்ம வெறுப்பார் அல்லவா? என்ன செய்யலாம்? நீங்களே தேவாலயம் மறந்து விடாதீர்கள். ஆமென். நீங்கள் அவர் சரீரம் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு சரீரம் கிறிஸ்துவின் அவைகள் என்று நீங்கள் அறியீர்களா? ஆமென். அறியாது இருக்கிறீர்களா? ஆமென். கிறிஸ்துவின் அவைகளை பேசின அவைகளை ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாது. அன்பானவர்களே, நீங்கள் இப்படி சொல்லி பாருங்கள். நான் கிறிஸ்து சரீரம். சொல்லுங்க. நான் கிறிஸ்து சரீரம். அவர் என்னை மீட்டுக் கொண்டார். நான் ரட்சிக்கப்பட்டேன். அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல நான் இருப்பேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் வேற எலிசபெத்தா சகரியா பார்த்து சொல்லுமா. அவர் என்னை ரட்சித்தார். அவர் என்னை மீட்டுக் கொண்டார். அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல நான் இருப்பேன். சகரியா பாக்குறாரு. ஏய் மாத்திக்கிட்டு போற. பரிசுத்தம் என்ன தெரியுமா? பரிசுத்தம். அல்லேலூயா. அது போதப்படுவார். ஆமென். இல்லையா, பைபிள் சொல்லுதியா? நீ தப்பா சொல்ற. ஆமென். இப்படியே இரு, அப்படியே இல்ல. நீ மாம்சத்தை ஆசைப்படுற, அதுதான் இப்படியே இருக்க. நீ அல்லேலூயா. மாம்சத்துக்கு ஆசை இல்ல, பரிசுத்தத்துக்கு மேல ஆசைப்படு. ஆமென். நமக்கு கற்புள்ளவளா இருக்குல்ல, ஆமென். எது இல்லைன்னா கூட நமக்கு உண்மையா இருக்கிறல்ல, ஆமென். அதான் உண்மையான மனைவி. ஆமென். அதனாலதான் வாழ்க்கை ஓடல. ஆமென். என்ன பிரதர்? அதனாலதான் வாழ்க்கை ஓடல. அன்பினால வாழ்க்கை ஓடும். ஆமென். கற்பினால வாழ்க்கை ஓடும். ஆமென். ஏனென்றால் அவர் நமக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் இணைத்ததுனா மனுஷன் பிரிக்காது. பிரிக்காதிருப்பானாக பிரிக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. பிரிக்க முடியாது, யாரும் பிரிக்க முடியாது. ஆமென். அவரே கொண்டு வந்து சேர்க்கிறவர். அல்லேலூயா. அவன் பிரிந்து போனா கூட அடிச்சு தட்டி கொண்டு வந்து சேர்த்துவாரு. ஆமென். அவன் பிரிஞ்சு போனா கூட அவன் சிரிச்சு கொடுத்து கொண்டு வந்து சேர்த்துவாரு. அல்லேலூயா. ஏனென்றா நீ விசுவாசியா இருந்தா அவிசுவாசியான புருஷன் ரட்சிக்கப்படுறான். அல்லேலூயா. இல்லைங்களா? ஆமென். விசுவாசம் உள்ள புருஷனா இருந்தா அவிசுவாசிய மனைவி ரட்சிக்கப்படுவான். ஏன்? அவர் சேர்க்கிறார். ஆமென். நீ உண்மையா இருப்பாயானா? ஆமென். நீ அவரை நேசிப்பாயானா? ஆமென். ஆகவே தான் நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்க. ஆமென். நம்ம பாவம் உண்டாயிருந்தால் ஆமென். நாம் அறிக்கிடுவோமாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. மேலும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்ற காரியம் பாருங்க. சில பிற்காலங்கள் மனசாட்சி சூடுள்ள பொய்யல் ஆகும். 1:4:1 சொல்றாரு, பொய்யுடைய மாயத்தான் சில வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசு உபதேசங்கள் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள். பொய்யா உபதேசிக்கிறார்கள். வஞ்சிக்கிற ஆவிகள். சொல்லுங்க. வஞ்சிக்கிற ஆவிகள். தேவாவியான கண்டித்து உணர்த்துகிறார், பேசுகிறாரு. ஆமென். ஆனா பொய்யின் ஆவி அப்படி சொல்றதுல வேறொரு காரியத்தை சொல்லி அவர் பிரித்து விடுகிறதை பார்க்கிறோம். ஆமென். அன்பானவர்களே, இன்னும் நீங்கள் அதிகமா அறிந்து கொள்ள வேண்டிய அநேக காரியங்களும் உண்டு. நேரம் போதாது. சில காரியங்களுக்கு தெரிவிக்கிறேன். கடைசி நாட்களில் மாம்சமான யாவும் மேலும் என் ஆவி ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம் அல்லவா? ஆமென். கடைசி அநேகர் மேல் வஞ்சிக்கிற ஆவிகளும் இறங்கி கொண்டிருக்கிறதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசி நாட்கள் மாம்சமான யாவும் மேலும். அப்போ அதே போலதான் வஞ்சிக்கிற ஆவியும் அநேகரின் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. ஆமென். அவர்கள் கள்ள போதகர்களாய் மாறிவிடுகிறார்கள். ஆமென். கள்ள தீர்க்கதரிசிகளாய் மாறிவிடுகிறார்கள். ஆமென். மாறா பாடங்களை போதிக்கிறார்கள். பரிசுத்தத்தை விட்டு பாவம் உலகம் அசுத்த வழிகளை கொண்டு போகிறார்கள். அல்லேலூயா. புரியுதுங்களா? ஆமென். சபையில உலகத்துக்கு போயிருக்குது. ஆமென். பாவ சந்தோஷம் அனுபவிப்பது தான் பிளஸிங். ஆமென். பாவ சந்தோஷம் அனுபவிப்பது தான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? திரளாய் பெருகி இருப்பது ஆசீர்வாதம். ஆமென். பாவம் பெருகி கொண்டிருக்கிறது தெரியலையா? ஆமென். தவறான வழியில போயிருக்கிறதெல்லாம் தப்பா தெரியலையா? அந்த ஊழிக்காரனுக்கு அவனுக்கு கண்ணுக்கு அவனுக்கு தெரியாததெல்லாம் ஆமென். கண்ணுக்கு தெரியாதெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறோம். ஆமென். பிளஸிங்கா இருக்கிறோம். ஆமென். தவறு தவறு.
அவன் தேவனால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரன் அல்ல. ஆமென். தேவனால் அனுப்பப்பட்டவன் பாவத்தை கண்டிக்கிறவனா இருப்பா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனவாட்டி கிறிஸ்து இயேசுக்காக அந்த மனவாட்டி என்ற நிலையில சபையை ஆயத்தப்படுத்துவனா இருப்பா. ஆமென். அவன் தான் உண்மையான ஊழியக்காரனா இருப்பா. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது இது முக்கியமான ஒரு காரியம். ஆமென். இன்னைக்கு அநேக இடத்துல வஞ்சக ஆவிகள் இறங்கி கள்ளத்தனமான போதனை போதித்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரியானவரே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்குட்பட்டார் என்று. மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரியானவரே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்குட்பட்டார் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். இப்படித்தான் அநேக கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் வேதத்தை புரட்டி மீறுதலுக்குட்படுத்துகிறார்கள். ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? போதகர்களே சபையை மீறுதலுக்கு உட்படுத்துறாங்க. ஆமென். ஊழியக்காரர்கள் மீறுதலுக்கு உட்படுத்துறாங்க. ஆமென். அநேக விசுவாசிகளை வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்படுத்துறார். ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு தன் புருஷனை மீறுதலுக்கு உட்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அதே போலதான் இது யார் யார் வஞ்சிக்கப்பட்டு போறாங்களோ அவங்க எல்லாம் தன் மனைவியோ தன் கணவரையோ மீறுதலுக்கு உட்படுத்துறாங்க. ஹல்லேலூயா. உண்மைங்க. ஆமென். இது யாருங்க வஞ்சிக்கப்பட்டு போறவங்க எல்லாரும் மீறுதலுக்கு உட்படுத்துறாங்க. ஆமென். போதகத்தை தந்திரமா நுழை பண்ணி கள்ள போதகரை போதித்து மீறுதலுக்கு உட்படுத்துறாங்க அல்லவா? அன்பார்களை பவுல் விதமாய் எபேசியர் விசுவாசிகளான போது பரிசுத்தம் பெற்றீர்களா என்று சொல்வதை பார்க்கிறோம். விசுவாசிகளான போது பரிசுத்தமே பெற்றீர்களா? அன்பார்களை நான் விதமாக கேட்கிறேன், ஊழியக்காரனும் சரி விசுவாசிகளானும் சரி பரிசுத்தம் பெற்றீர்களா? வஞ்சிக்கிறாவே பெற்றீர்களா? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசிகளான போது பரிசுத்தம் பெற்றீர்களா? வஞ்சிக்கிறாவே பெற்றீர்களா? பரிசுத்தம் பெற்றீர்களா இருந்தா பரிசுத்தங்களை வழிநடத்துகிறார் இருப்பார். கண்டித்து உணர்த்தி போதிப்பார் உடைய எல்லாத்தையும் குறித்து. ஆமென். அவர்தான் சத்திய ஆவியானவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் சத்தியத்தை போதிக்கிறது இல்ல. ஆமென். பொய்யின் ஆவி, ஆமென். வஞ்சிக்கிற ஆவி நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகள் பேசுகிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்நிய பாஷைனால யார் பரிசுத்தம் ஆகுறதில்ல. ஹல்லேலூயா. என்ன புரியாதுல்ல? அந்நிய பாஷைனால என்ன பரிசுத்தம் ஆவான்னு ஏது வச்சுக்குதா? ஹல்லேலூயா. இல்லையே. அப்ப கண்டித்து உணர்த்தப்படுகிற இடத்துல தான் சுத்திகரிக்கப்படுகிறார்கள், பரிசுத்தமாக மனமா இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆகவேதான் இதே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறீர்கள். நீங்க நினைக்காதீங்க எல்லாம் ஒரு சபை அப்படி இருக்கா, அதை பார்க்காத. ஹல்லேலூயா. அதான் வஞ்சகம் இருக்குது. ஆமென். அது வஞ்சகம். ஆமென். நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு வருகிறீர்கள். ஹல்லேலூயா. சத்தியத்துக்கு சாட்சியாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்குள் வாசமா இருக்கிறாரே. தேவாவிய வஞ்சிக்கிற ஆவியா யார் வாசமா இருப்பது கண்டுபிடிங்க நீங்க. ஆமென். அப்படியே கிறிஸ்து அவங்களை பேசி அவங்களை ஆக்கலாமா, மீறுதலுக்கு உட்படுத்தலாமா? நீங்க சபை போதகர்கள் மீறுதலுக்கு உட்படுத்துறாங்க சபையை. புரியுதுங்களா? ஆமென். சபை எப்படினா போலாம், எப்படினா இருக்கலாம். ஆமென். பரிசுத்த பார்க்க முடியல. ஆமென். எவ்வளவு பாவம் நடக்குது, எவ்வளவு தவறு நடந்துட்டு இருக்கு சபைகள்ல. ஆமென். வரப்போகிற மனவாட்டி கிறிஸ்துக்காக, வரப்போகிற அந்தி கிறிஸ்துக்காக, மனவாட்டிக்காக, அந்தி கிறிஸ்துக்காக யாருக்கு ஆயத்தப்படுத்துறாங்க? கவனிங்க, நான் முடிக்கிறேன். சபை யாருக்காக ஆயத்தமாக்கப்படுகிறது? மனவாட்டி கிறிஸ்துக்காக, வரப்போகிற அந்தி கிறிஸ்துக்காகவா? ஆமென். சொல்லுங்க. மனவாட்டி கிறிஸ்துக்காக அவருக்கு ஏற்ற துணை பரிசுத்தமுள்ள சபைதான். ஆமென். கள்ளப்போதகர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் சபையை உருவாக்கி கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் கிறிஸ்துக்காக, வரப்போகிற அந்தி கிறிஸ்துக்காக தான் சபையை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. வேசித்தனத்தின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி, கிறிஸ்து ஆவிகளை வேசித்தனத்தின் ஆவிகள் ஆக்கலாமா? கூடாது. அப்படியான சபைகளை எப்படி வேசித்தனத்துக்குள் இவங்களை விட்டு விடுகிறார்கள், பாவத்தை எப்படி விட்டு விடுகிறார்கள், எப்படி பார்த்து கொண்டிருக்கிற கூடாய வந்த ஊழியக்காரன் செவிடனா, குலைக்க மாட்டாத நாயா? ஆமென். ஆவியானவர் இருக்கிறார் என்று சொன்னார், அங்கு அவர்கள் பரிசுத்தமா இருப்பார்கள். ஆமென். தேவன் நமக்குள் வாசமா இருக்கிறார் சொன்னார், அது பரிசுத்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம யார் நடத்துகிறது என்பதை நம் செயல் அவைகளை பார்த்து அறிந்து கொள்ளலாம். நம்ம யார் நடத்துகிறது என்பதை நம்முடைய சரி அவைகளே பார்த்துக்கலாம். ஏன்னா நம்முடைய அவைகள் சிந்தனைகள் எல்லாம் பரிசுத்தமாகுதுன்னா ஆவியன் தான் நடத்துறார். ஆமென். நீங்களே கண்டுபிடிச்சலாம்ல. ஆமென். ஓகேவா? ஆமென்.
அப்போ என்னுடைய கிரியை என்னை நடத்துறது யார் சாட்சி கொடுக்கும்? ஆமென். இயேசு அதான் சொன்னாரு, ஆமென். என் கிரியை நிமித்தமாக நம்புங்கள், என்னை குறித்து அவையிலே சாட்சி கொடுக்குறாங்க. அப்ப நம்ம குறித்து சாட்சி கொடுக்கிறது நம்முடைய கிரியைகளே. ஆமென். எனக்கு தேவ ஆவிக்குதா வேற ஆவிக்குதா? சொல்லுங்க. ஆமென். தேவ ஆவிக்குதா தேவனாவே. வேற ஆவி என்ன பண்ண ஊர சுத்த தீசுன்னு போயிடும். ஆமென். ரட்சிக்கப்பட்ட மனுஷனை ஊர சுத்தி இருக்குது. அங்க ஆமென். போலாம், அங்க போலாம், இங்க போலாம், அங்க போலாம். அது ஊர சுத்துற ஆவி. ஆமென். அது சத்தியக்குள்ள சத்தியத்துக்கு வளர விடாது. ஆமென். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களை நடத்துகிற ஆவியான சத்திய ஆவியானவர் அல்லேலூயா. நடத்தி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. முடிச்சிட்டேன். கடைசியாக நீங்களாம் பஸ்ல ஏற்றிங்க. ஆமென். சொல்லுங்க. பஸ்ல ஏறுறோம். பஸ்ல ஏற்றிங்க. எங்க போயிருக்கிறோம்? பஸ்ல போயிருக்கிறோம். யார் ஓட்டுகிறது? டிரைவர் ஓட்டுகிறாரு. டிரைவர் ஓட்டுறாரு. டிரைவர் எப்படி ஓட்டுறாருன்னு கேட்டா, தூங்குனா பஸ் காலி. கோடைக்காலம் தூங்கிட்டு இருந்தான்னா கண்டுக்காம சபா எங்க போகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. விழிப்புணர்வா இருக்கணும்ல. ஆமென். விழிப்பா தான் டிரைவ் பண்ணணும். ஆமென். சரி, அப்படியே மோதிர மாதிரி இருக்குது பஸ். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அலறுவாங்க. தப்பிச்சுக்குவாங்கல்ல. ஆமென். நீங்க என்ன பண்ண இப்போ? தப்பிச்சுக்கணும். எங்க இருந்து? பாவத்துல இருந்து. எந்த சபையில இருந்து வந்துடணுமோ அங்க இருந்து வெளியே வந்துடணும். அல்லேலூயா. அதான் தப்பிச்சுட்டே. ஓ, இவர் இப்படி நடத்துறாரு இந்த சபையை, இவர் இப்படி நடத்துறாரு, இவர் நடத்ததே சரியில்லை, இவர் உலகமா நடத்துறாரு, இவர் கர்த்தரால் அனுப்பப்பட்டவர் அல்ல, இவர் ட்ரைனிங் முடிச்சவர் அல்ல. ஆமென். இது அறவரையா கத்துன்னு வந்துக்கிறாரு கட்டத்துக்கு. அதை இப்படி ஓட்டுறாரு. ஆமென். அப்படி இருக்கிறீங்களா? இப்படி அல்லேலூயா. இருக்காத. ஆமென். ஸ்திரமா இரு, ஸ்டெடியா இரு. ஆமென். உன்னை கர்த்தர் தான் நடத்துறாரு, மனது நிறைவோடு இரு. ஆமென். இது கர்த்தருடைய சபை. ஆமென். நீங்கள் கர்த்தருடையவர்கள். அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவின் ஆவிகளா இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ள அவர் வாசமா இருக்கிறார். அல்லேலூயா. 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 கண்கள் மூடுவோம். நாம் தேவாலயமா இருக்கிறோம் என்பதை நீங்கள் மனதார அவர் சர்வமா இருக்கிறது என்று மனதார சொல்லுங்க. நான் அவர் சர்வமா இருக்கிறேன், நான் அவருடைய சரீரமா இருக்கிறேன். சொல்லுங்க. நான் அவருடைய சரீரமா இருக்கிறேன், நான் அவருடைய ஆலயமா இருக்கிறேன், நான் அவருக்கு உகந்த மனவாட்டியா இருக்கிறேன். ஆகவே நான் கற்புள்ளவா இருந்து அவருக்காக வாழ்ந்து காட்டுவேன். அவருக்காக நான் வாழ்வேன். என் ஆண்டவருக்காக, என் ரட்சித்த ஆண்டவருக்காக நான் வாழ போறேன். அல்லேலூயா. வாழ்வது உண்மை.